திராவிட கொள்கை அப்படிங்கிறதே பார்த்தீங்கன்னா மக்களுக்கான கொள்கை தான். அந்த கொள்கை தான் தனக்கான தலைவன் யார், தனக்கான தளபதி யார் என்பதை அந்த கொள்கை தான் முடிவு செய்யும். அப்படி அந்த கொள்கையால் முடிவு செய்யப்பட்ட தளபதிகளாகத்தான் நம்முடைய அன்பு சகோதரர்கள், தம்பிகள் உங்கள் அனைவரையுமே நான் பார்க்கின்றேன். இன்றைக்கு நமக்கும் மற்றவனுக்கும் இருக்கிற வித்தியாசம் என்ன தெரியுமா? நம்ம தரவுகளோட களமாடுவோம். ஆனால் மற்றவங்க போகிற போக்கில் பொய்யை சொல்லிட்டு போயிட்டே இருப்பான். இப்படி தரவுகளோடு நம்ம களமாடும் போது சில நேரத்தை இந்த மாதிரி காமெடியனுக்கும் நம்ம பதில் சொல்ல வேண்டிய ஒரு சூழ்நிலைக்கு நம்ம ஆளாகிட்டு இருக்கோம். ஆக இப்படி தங்களுடைய இருப்பை காட்டிக் கொள்வதற்காக இன்றைக்கி அவங்கெல்லாம் இந்த களத்தை பயன்படுத்துகிறாங்க. எந்த அளவுக்கு ஒவ்வொரு விஷயத்தையும் டைவர்ட் பண்ணி போகிறதுல பார்த்தீங்கன்னா அது அவர்களுக்கு நிகர், அது அவர்களாகத்தான் இருக்க முடியும். அந்த அளவுக்கு எதற்கெடுத்தாலும் போய் பித்தலாட்டம். இன்றைக்கு புதுசாக எதை எடுத்திருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மொழி திணிப்பு. நம்ம யாருக்குமே அதை பற்றி புரியுதில்லை. என்இபி அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த மொழி தான் பிரச்சனை என்று சொன்னால் மொழி தான் முக்கிய பிரச்சனை. அதன் பின்பு ஒளிந்திருக்கிறது பல விஷயங்கள் இருக்குது நமக்கே தெரியாமல். அவங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா பேஸை நமக்கே தெரியாமல் ஒரு இடத்துல பேஸ் போட்டுகிட்டே வருவாங்க. அது உள்ளுக்கு நம்ம திருப்பி உள்ளே வந்துடுற மாதிரியான காரியத்தை செய்கிறதுல மிகப்பெரிய வல்லவர்கள் அவர்கள்.